வணக்கம் எல்லாருக்கும். என்னன்னு சொன்னா, ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் கேட்க போறோம். இந்த புலம்பெயர் தேசத்துல 16 வயசுல வந்துட்டு, இப்ப போய் ஸ்ரீலங்காவில அதுவும் வட பகுதியில வியாபாரம் செய்யற ஒரு ஆளை பற்றி தான் நாங்க கதைக்க போறோம். என்னன்னு சொன்னா, கிட்டடியில ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கார், ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்கிறார். நேற்று பார்த்தேன், டாக்டர் அர்ச்சுனாக்கு வாயில ஊசி போட போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனைனா, ஊசி போடுற பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு டாக்டருக்கு நீங்க ஊசி போடுற காய்ச்சல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லா விஷயத்தையும் நகைச்சுவா கதைக்கலாம் தானே. 16 வயசுல நாங்கள் புலம்பெயர் தேசத்துக்கு போனது ஒன்று யுத்த சூழ்நிலை, அடுத்த எங்கட நாட்டின பொருளாதாரம் இல்லாம, அடுத்தது எங்கட இயலாமைன்னு கூட சொல்லலாம். உண்மையா ஒத்துப்படணும். நாங்கள் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த நாட்டுல வாழ இல்லாது எங்களால தாக்கு பிடிக்கலான்னுதான் நாங்கள் புலம்பெயர் தேசத்துக்கு வாரோம். ஒன்று பொருளாதாரத்திலயோ என்னத்திலயோ. நாங்க இங்க 16 வயசுல 40 வயசுல இலங்கைக்கு போய் அங்க இருந்து கொண்டு அங்க அந்த யுத்த காலத்திலேயே ஓயல் படிச்சு, அந்த யுத்த காலத்திலேயே குலசி படிச்சு, அந்த யுத்த காலத்திலேயே கம்பஸுக்கு போய் அங்க இருந்து ஒரு டாக்டரா வந்த ஆளுக்கு நாங்கள் என்ன கதைக்கணும் இங்க இருந்து போய் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட ஒரு விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளணும். நான் நேரடியா வாரேன். இந்த ரீச்சா முதலாளி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் அரசியலுக்கு வர போறாருன்னு கதைக்கிறாங்க. அந்த ஆள் உண்மையாவே தன் வாயத்திலிருந்து சொல்லல. அதுக்கு கூட அவர் துணியலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு வர போறேன்னு சொல்றதுக்கு துணியாத ஆக்கள் எப்படி மக்களோட பிரச்சனையை கதைக்க போயிடும் மாதிரி. அது 2வது பிரச்சனை. அவர் ஒரு கருத்து வெளியிட்டு இருக்காருன்னா, இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல டாக்டர் அர்ச்சுனா ஃபைல தூக்கி காட்டிட்டார். ஃபைல் எல்லாரும் தூக்கி காட்டலாம். ஃபைல் இருந்தா கொண்டு போய் நீங்கள் எங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில கொடுங்கோ, பொலிசுல கொடுங்கோ, இப்படி நிறைய விஷயங்களை கதைச்சிருக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பொலிசுன்றது 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் நாங்க செய்ய வேண்டிய நடவடிக்கை. இப்ப வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அதை முதலாக விளங்கிக் கொள்ளுங்க. 27,000 மக்கள் ஓட் பண்ணி மக்களுடைய தெரிவில் அவர் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர். அரச திணைக்களங்கள்ல கேள்வி கேட்கிற உரிமை அவருக்கு சகலதும் தாராளமா இருக்கு. மக்கள் 27,000 மக்கள் ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்து விடுறது என்னத்துக்குன்னு சொன்னா, எங்களுக்கு கதைக்க வேண்டிய விஷயத்த அரசாங்கத்திட்ட அவர் கேள்வி கேட்கணும்ன்றதுக்காக தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனா இவர் அந்த ரீச்சா முதலாளி சொல்றாரு என்னன்னு சொன்னா, அதை கொண்டே பொலிசுல கொடுங்கோ, லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள கொடுங்கோண்டா, இவ்வளவு காலமும் பொலிசுல செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு எந்த அளவுக்கு தீர்வுகள் வந்திருக்கு. நான் கேட்கிறேன், இதே ரீஜா முதலாளி போய் 6வது ஒரு மக்களோட பிரச்சனை சம்பந்தமா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில இதுவரைக்கும் முறைப்பாடு செய்திருக்கிறாரு, அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமான கருத்துக்களுக்கு எங்கேயாவது குரல் கொடுத்திருக்கிறார். நீங்கள் வந்த நீங்கள் வியாபாரம் செய்யறீங்கள், கொஞ்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள், அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா நீங்க ஒரு வேலையை இழந்து மக்களுக்காக தங்களோட கனவுகளை துளைச்சு அரசியல்ல நின்று உங்களை மாதிரி ஒரு சிலருடைய விமர்சனங்களை தாங்கி கொண்டு மக்களுக்காக போராடுற, மக்கள் சம்பந்தமான கேள்விகளை எழுப்புற ஆக்களை என்ன செய்யணும்ன்ற ஆலோசனை கொடுக்க விட்டுட்டு நீங்கள் ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்ப நீங்கள் உங்களோட தொழிலை செய்யறீங்க, உங்களோட தொழிலை முன்னோக்கி கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஆக்கள் வேணும். அதை நீங்க சரியா செய்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த சந்தர்ப்பங்கள்ல பலர் பயன்பெறுகிறோம், அதை நாங்க வரவேற்கிறோம். அது பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனா நீங்கள் ஒருத்தர் என்னத்தை கதை கொடுப்பா, ஒரு மக்கள் பிரதிநிதி அரசு திணைக்களங்கள்ல போய் கேள்வி கேட்கறதுக்கு சகல உரிமையும் இருக்கு. அதுக்குத்தான் மக்கள் தெரிவு செய்யணும். இப்ப நேரடியா பொலிசுக்கு போய் அல்லது நேரடியா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போனா அவை உடனடியா ஆக்சன் எடுப்பினமான்னு கேட்டா இல்ல, அவை கேப்பினம் திணைக்கள தலைவர்கள்ட்ட கேட்டனீங்களா, விசாரிச்சனீங்களா? அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் நேரடியா கேள்வி கேட்கலாம் திணைக்களங்கள்ல. ஒவ்வொரு திணைக்களங்களையும் கிளிநொச்சி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பண்றது திணைக்கள தலைவர்கள் ஒன்று கூறுற இடம். அங்க இந்த நிதிக்கு என்ன நடந்தது, எப்படி பாவிக்கப்பட்டது, இதுல என்ன ஊழல் நடந்திருக்கு, இதுக்குரிய ஒரு விளக்கத்தை கொடுங்க கேட்கறது தவறு இல்லை. அதை தவறுன்னு நீங்க சொல்றீங்களா இருந்தா அந்த திணைக்களங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு ஐக்கியம் ஒன்று இருக்கு. இப்ப நீங்கள் ஒரு வியாபாரி தானே, ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க. நீங்கள் பிசினஸ் செய்யறதுக்கு வந்ததால உங்களுக்கு நிச்சயமா அரச உத்தியோகத்தர்களோட துணை தேவை.
திணைக்கள தலைவர்களோட துணை தேவை. அப்ப அதுக்காக அவையில காப்பாற்றுறதுக்காக நீங்கள் மக்களுக்காக போராடுற ஒரு ஆளை கொச்சப்படுத்தி கதைக்கிறத வந்து உண்மையாவே வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப நீங்கள் ஒரு அரசியல்வாதியா வந்தா உங்களுக்கு அதை செய்யறதுக்கு தெம்பு இல்லைன்னு சொன்னா நீங்கள் அமைதியா இருக்கணும். நீங்க முதலமைச்சரா வர போறீங்க, அது எல்லாம் கதைக்கிறாங்க, அது வந்து வெறும் கனவா இல்ல அது நிஜமான்றத வந்து மக்கள் எல்லாம் தீர்மானிக்கணும். ஆனா ஒரு மக்கள் பிரதிநிதி வந்து அரச ஊழியர்களிட கேள்வி கேட்கிறதையோ விசாரிக்கிறதையோ நீங்கள் தவறுன்னு சொல்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு விஷயம். அடுத்தது வந்து பொலிசுல போய் சொன்னா போல போலீஸ்காரன் உடனடியா நடவடிக்கை எடுக்க போறது இல்லை. மற்றது ஊழல்வாதிகளை மக்களுக்கு தோலுரிச்சு காண்பிக்க வேண்டிய ஒரு தேவை மக்கள் பிரதிநிதிக்கு இருக்கு. அதான் முதலாவது நீங்க அறிஞ்சு கொள்ளும். மற்றது நீங்க இவ்வளவு காலமும் எந்த மக்கள் சம்பந்தமான விஷயங்களையும் கேட்காம நீங்கள் இன்றைக்கு வந்து வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் கதைக்கிறதுக்கும் அது சம்பந்தமா தலையிடுறதும் வந்து உங்களுக்கு ஒரு அரசியல்ல அவர் ஒரு பிரஷரா இருக்க போறார் அல்லது ஒரு இடையூறா இருக்க போறார். அடுத்தது உங்களோட வியாபாரங்களுக்கு அவர் ஏதோ ஒரு விதத்துல தடங்களா இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இவ்வாறான தேவையற்ற விமர்சனங்களை நீங்க தவிர்த்துக் கொள்றது உங்களுடைய அரசியல் எதிர்காலம் இருக்குமா இருந்தா அதுக்கு நல்லமன்றது என்ற கருத்து. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்திதான் போடுங்கடா. சுட்டும் விரல் அசைவ கொஞ்சம்